எக்காரணத்தை கொண்டும் கண்களை திறக்கவே கூடாது. ரீசன் என்னன்னா, இங்க ப்ராப்பரா நீங்க ஹீல் ஆகணும்னா நீங்க டைவர்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? சோ நீங்க உங்களுடைய ஹீலிங்காக தான் இங்க வந்திருக்கீங்க. எனக்கு எதுவுமே ஆக போறது இல்லை. நீங்க வந்துட்டு பாதி நேரம் கண்ணை மூட்டை அப்புறம் திறந்து வேற எங்கேயோ பாக்குறது, இல்ல வந்துட்டு ஒன்றரை கண்ணில் பாக்குறது, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான், எனக்கு எந்த வகையிலயும் இல்லை. சரிங்களா? சோ தயவு செய்து மனசார உணர்வு போகணும். உங்க மேல உங்களுக்கு வாழ்க்கை சரியாகணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு இந்த பிரேயரை வந்துட்டு பண்ணுங்க. அந்த 10 நிமிஷம் கண்களை மூடியதான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நடுவுல திறக்கக்கூடாது. நான் அந்த ஆடியோட எண்டுல கண்களை திறங்கன்னு சொல்லுவேன். அப்பதான் நீங்க கண்களை திறக்கணும். சரிங்களா? அதோட கண்களை மூடிதான் இதை செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைவர்ட் ஆயிட்டீங்கன்னா இது எஃபெக்டிவா இருக்காது. அதே மாதிரி அந்த ஆடியோல சில விஷயங்களை நான் சொல்லுவேன். அதை நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணுவீங்க. அப்படி ரிப்பீட் பண்ணும்போது அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. உங்க காதுக்கு கேட்கிற லெவல்காச்சும் சத்தம் இருக்கணும். நீங்க கத்தி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா உங்க காதுக்கு கேட்கிற லெவல்காச்சும் அந்த சத்தம் இருக்கணும். வாய் விட்டு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து உணர்வுபூர்வமா சொல்லணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், எமோஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுடைய கேமரா இப்ப வரை நீங்க ஆன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா செய்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும். சோ கேமரா ஆன் பண்ணாதவங்க கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கேமரா ஆன் பண்ணலையோ அவங்களாம் ப்ளீஸ் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கேமரா ஆன் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் உங்களை பார்த்தாதான் நீங்க கரெக்டா செய்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அதுக்காக தான் நீங்க ப்ராப்பரா செஞ்சாதான் ஹீல் ஆவீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. எதை பத்தியும் ஒரி பண்ணிக்க வேணாம். சரிங்களா? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். எனர்ஜி லெவல்ல நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அழுக வந்தா தயவு செய்து அழுதுருங்க. அழுகையை அடக்க வேணாம். உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன் பல நாளா, பல வருஷமா, பல மாசமா உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எமோஷன் தான் உங்களுக்கு கண்ணீரா வெளியே வருது. சரிங்களா? அதனால தயவு செய்து அதை சப்ரஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளாரையே அடக்கி வச்சுக்காதீங்க. அழுக வந்தா தயவு செய்து அழுதுருங்க. அழுக அப்படிங்கிறது உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன், உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ் எமோஷனும் கண்ணீரா உங்க கண்ணு வழியா வெளியே வருது. சோ தயவு செய்து யாருமே உங்களுடைய அழுகைய அடக்க வேணாம். அழுக வந்துச்சுன்னா, கண்ணீர் வெளியே வந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை தொடச்சுக்கோங்க. ப்ளீஸ் கண்களை திறக்காதீங்க. அழுக வந்துச்சுன்னா கண்ணீர் மட்டும் வெளியே வரதை தொடச்சுக்கோங்க. பட் கண்களை எக்காரணத்தை கொண்டும் திறக்கவே கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நான் உங்களுக்கு டைம் தரேன். இப்ப யாரும் எந்திரிச்சு போக வேணாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டுக்கோங்க. தண்ணி பாட்டில் கொண்டு பக்கத்துல வச்சுக்கோங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரேயர் எண்ட்ல தான் தண்ணி குடிக்கணும். சரிங்களா? அதுக்கு நடுவில் குடிக்க வேணாம். அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் கர்ச்சீஃப் இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு பக்கத்துல வச்சுக்கோங்க, உங்க கண்ணீரை தொடச்சுக்கிறதுக்கு. ப்ளீஸ் இப்ப யாரும் போக வேணாம். நான் உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவேன். அப்ப நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்ப எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சோ எங்க உங்க வீட்டுல கம்ஃபர்டபுளான பிளேஸோ, எங்க உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காதோ அந்த பிளேஸ்ல போய் உட்காந்துக்கோங்க. இதுக்கும் நான் உங்களுக்கு டைம் தருவேன். அப்ப போய்க்கலாம். நான் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரிங்களா? சோ எங்க உங்களுக்கு காமா இருக்கும், எங்கேயாவது தனியா ரூம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அங்க போயிட்டு கதவை சாத்திட்டு நீங்க பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. உங்க போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்ஃபர்டபுளான பிளேஸ் அண்ட் பொசிஷனும் முக்கியம். சரிங்களா? சேர்ல உட்காந்து செய்யலாம், நீங்க கீழே உட்காந்து செய்யலாம். பட் படுத்துட்டுலாம் செய்யக்கூடாது. உட்காந்து செய்யணும். அது நீங்க செவத்துல சாஞ்சு உட்காந்தாலும் சரி, இல்ல சேர்ல உட்காந்தாலும் சரி, காலை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி காலை அந்த பொசிஷன்ல வச்சுட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இயர்போன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரீசன் என்ன, முடிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல யாராவது கூப்பிட்டா போனா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். யாராவது பக்கத்துல பேசிட்டு இருக்காங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இயர்போன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த ப்ரேயரை நீங்க பண்ண முடியும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரேயருடைய ஸ்டார்டிங்ல உங்க 2 கைகளையும் இதயத்துல வைக்க சொல்லி நான் சொல்லுவேன். சரிங்களா? சோ அப்ப நீங்க உங்க 2 கைகளையும் இப்படி இதயத்துல வச்சுக்கணும். சரிங்களா? இது என்னன்னா உங்களுடைய ஹார்ட்டுக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு தான். இப்ப வைக்க தேவையில்ல. நம்ம பிரேயர் ஸ்டார்ட் பண்ண சொல்லும் போது நான் வைக்க சொல்லுவேன். அப்ப நீங்க உங்க 2 கைகளையும் இதயத்துல இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி பொறுமையா மூச்சை உள்ளிழுக்க சொல்லுவேன். நிதானமா வாய் வழியா மூச்சை வெளியிட சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணா மூக்கு வழியா மூச்சை உள்ளிழுப்பீங்க. பொறுமையா வாய் வழியா நிதானமா அப்படி மூச்சை வெளியிடணும். சரிங்களா? மூச்சை உள்ளிழுக்கும் போது மூக்கு வழியா, வாய் வழியா மூச்சை வெளியிடணும். மூக்கு வழியா மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற பாசிட்டிவான எனர்ஜியை சரிங்களா உள்ள இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. வாய் வழியா நீங்க மூச்சை வெளியிடும் போது உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் உங்களை விட்டு போற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, அந்த பிரேயர்ல வர விஷயத்த நீங்க ரிப்பீட் பண்ணுவீங்க. சப்போஸ் நான் ஐம் சாரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன்னா, ஐம் சாரி நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஐம் சாரி
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அப்படி சொல்லும் பொழுது மனசார உணர்வுபூர்வமா சொல்லணும். நான் அடிச்சு சொல்ற ஒரே விஷயம், ப்ளீஸ் மனசார உணர்வுபூர்வமா சொல்லுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்வுபூர்வமா சொல்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஹீலிங் ஏற்படும். நீங்க உணர்வு இல்லாம அந்த விஷயத்த செய்யும் போது கண்டிப்பா ஹீலிங் ஏற்படாது. நீங்க செய்யற விஷயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்கிறப்ப எப்படிங்க ஹீலிங் ஏற்படும்? மனசு முழுக்க என்ன சொல்றது, சுத்தமா அதை உணராமலே நீங்க வந்துட்டு ஒரு ஹீலிங் குள்ள போனா அதை வந்துட்டு ப்ராப்பரா ஹீல் பண்ண முடியாது. சரிங்களா? சோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து உணர்வுபூர்வமா சொல்றது ரொம்பவே முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ரேயரோட எண்ட்ல உங்களை நீங்களே ஹக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அப்ப இந்த மாதிரி உங்களை ஹக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி நீங்க உங்களை ஹக் பண்ணிட்டு உங்க தலையை சாய்ச்சிக்க சொல்லுவேன். எந்த பக்கம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பக்கம் நீங்க இப்படி சாய்ச்சி வச்சுக்கலாம். சோ உங்களை நீங்களே ஹக் பண்ணிக்கும் போது வேர்ல்டுலயே உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்க ஹக் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆசையா ஹக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஹக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களை நீங்களே கட்டி பிடிச்சுக்கோங்க. கடைசியா உங்க கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்க 2 கைகளையும் இப்படி தேய்க்க சொல்லுவேன். இப்படி தேய்க்கும் போது நல்லா தேய்ச்சிங்கன்னா 2 கைக்கு நடுவில் ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதை உங்க கண்கள்ல வச்சு அப்படியே முகம் முழுக்க அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க கண்களை லாஸ்டா நீங்க திறக்கணும். சரிங்களா? சோ நான் உங்களுக்கு இப்போ 2 மினிட்ஸ் டைம் தரேன். இந்த 2 மினிட்ஸ் டைம்குள்ளார எல்லாரும் போயிட்டு இந்த வாட்டர் பாட்டில் கொண்டு வரதா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதா இருக்கட்டும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத பிளேஸ்ல போய் உட்காரதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பண்ணிடுங்க பார்க்கலாம். நான் சவுண்ட் கம்மியா நம்ம ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஆடியோ ப்ளே பண்றேன். அதுல வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்க ப்ரேயர் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? உங்க கைகளை இதயத்துல வச்சுக்கோங்க. உங்க கண்களை பொறுமையா மூடுங்க. இப்போ நம்ம டீப் பிரீத் பண்ண போறோம். நான் சொல்ற மாதிரி நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும். நான் சொல்ற மாதிரி நீங்க இப்ப மூச்சை வெளியே விடணும். இதை நீங்க பொறுமையா நிதானமா செய்யுங்க. வேகமா செய்யக்கூடாது. ஓகேங்களா? உங்க மூக்கு வழியா மூச்சை பொறுமையா உள்ளிழுங்க. இப்போ வாய் வழியா பொறுமையா வெளியே விடுங்க. ஒன்ஸ் அகைன் செய்யலாம். பொறுமையா மூச்சை உள்ளிழுங்க. நிதானமா வாய் வழியா மூச்சை வெளியிடுங்க. ஒன்ஸ் அகைன் செய்வோம். பொறுமையா மூச்சை உள்ளிழுங்க. நிதானமா வாய் வழியா மூச்சை வெளிவிடுங்க. ஓகே, அடுத்ததா நான் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸா சொல்லுவேன். அந்த சென்டென்ஸை நான் சொல்லி முடிச்சதும் நீங்க அதை திரும்ப சொல்லணும், அதாவது ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் யூ அப்படின்னு நான் சொல்றேன்னா நீங்க நான் சொல்லி முடிச்சதும் திரும்ப ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்ப என் கூட சேர்ந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க.
I'm sorry. Please forgive me. Thank you. I love you. I'm so sorry. Please forgive me. Thank you very much. I love you so much. அடுத்ததா நீங்க உங்க அம்மாவுடைய முகத்தை உங்க மனசுல கற்பனை பண்ணிக்க போறீங்க. உங்க அம்மா நல்லா அழகா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. நீங்க அவங்க கண்களை பார்த்து நான் இப்ப சொல்ல போற விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல போறீங்க. இதை நீங்க சத்தமா தான் சொல்லணும், மனசுக்குள்ள சொல்லக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அம்மா, ஐம் சாரிம்மா. நான் உங்களை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, ஐம் சாரிம்மா. நான் உங்களுக்காகன்னு லைஃப்ல தனியா டைம் ஒதுக்குனதே இல்லை. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீமா. நீங்க என் மேல காட்டுற அன்பை உங்களுக்கு திரும்ப காட்டாததுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்ககிட்ட எவ்வளவோ மரியாதை குறைவா நடந்திருக்கேன். உங்களை எவ்வளவோ சமயங்கள்ல திட்டிருக்கேன். அது எல்லாத்துக்கும் என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்கம்மா. தேங்க்யூம்மா. உங்களுக்கு என் மேல இருக்கிற அளவு கடந்த அன்புக்கு. நான் என்ன வெறுத்த சமயத்துல கூட நீங்க என் மேல அளவு கடந்த அன்பு காட்டுனீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிமா. தேங்க்யூமா. நீங்க எனக்காக உங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை இழந்திருக்கீங்க, எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா. இத நான் உங்ககிட்ட அதிகமா சொன்னதில்லை, ஆனா இப்போ உங்ககிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுது. I love you ma. I love you so much. நீங்க இல்லைன்னா நான் இந்த உலகத்திலேயே இல்லை. I love you ma. அடுத்ததா நீங்க இப்போ உங்க அப்பாவுடைய ஃபேஸ உங்க மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. அதே சிரிச்ச முகத்தோட உங்க அப்பா இருக்காரு. நீங்க உங்க கண்களை பார்த்து இப்ப நான் சொல்ல போறத அவர்கிட்ட சொல்ல போறீங்க. ஓகேங்களா? அப்பா, ஐம் சாரிப்பா. நான் உங்களை எவ்வளவோ ஹர்ட் பண்ணிருக்கேன். உங்க பேச்சை கேட்காம நடந்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் லைஃப்ல உங்களுக்காகன்னு நான் அதிகமா டைம் ஒதுக்குனதே இல்லை. அது எல்லாத்துக்கும் ஐம் சாரிப்பா. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீப்பா. பல தருணங்கள்ல நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை நான் பல தடவை ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்திருக்கேன். உங்க கூட சண்டை போட்டிருக்கேன். மரியாதை குறைவா பேசியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்கப்பா. தேங்க்யூப்பா. உங்களுடைய அளவு கடந்த அன்புக்கு. நான் என்ன வெறுத்த சமயங்கள்ல கூட நீங்க என் மேல உயிரே வச்சிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இந்த வார்த்தைய நான் உங்ககிட்ட அதிகமா சொன்னதில்லை, ஆனா இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஐ லவ் யூ பா. ஐ லவ் யூ so much.
நீங்க என்ன நல்லபடியா வளர்த்தணும்னு உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. எவ்வளவோ எனக்காக உங்க லைஃப்ல நீங்க உங்க சந்தோஷத்தை தியாகம் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஐ லவ் யூ so much பா. அடுத்ததா உங்க லைஃப்ல உங்களை அதிகமா ஹர்ட் பண்ண ஒரு பர்சனை உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அவங்கள கற்பனை பண்ணிக்கோங்க, அவங்க முகத்தை. இப்போ அவங்களுடைய பெயரை நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் எல்லாத்தையும் நீங்க அகைன் என் கூட திரும்ப சொல்ல போறீங்க. பட் நான் எந்த இடத்துலலாம் பூஜா அப்படிங்கிற பேரை யூஸ் பண்றேனோ அந்த இடத்துலலாம் நீங்க பூஜாங்கிற பேரை திரும்ப சொல்லக்கூடாது. நீங்க இப்போ ஒரு பர்சனை மனசுல கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, உங்களை அதிகமா ஹர்ட் பண்ண பர்சனை, அவங்க பேரை சொல்லணும் பூஜாங்கிற பேருக்கு பதிலா. ஓகேங்களா? நான் இங்க பூஜா அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்ல போறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ எம் சாரி பூஜா. எல்லா பழியவும் எல்லா குற்றத்தையும் உன் மேல மட்டுமே சுமத்துனதுக்கு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சூழ்நிலை உருவானதுக்கு நானும் பொறுப்புன்னு. இத்தனை நாள் இந்த பொறுப்பை நான் எடுத்துக்காம இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு பூஜா. உன் மேல ரொம்ப எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துனதுக்கு என்னை மன்னிச்சிரு பூஜா. என் வாழ்க்கையில இந்த பாடத்தை நீ கத்து கொடுத்ததுக்கு, இந்த அனுபவங்களை எனக்கு கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பூஜா. இந்த பாடங்கள் அனுபவங்கள் எல்லாமே என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். எது நடந்தாலும் சரி, ஐ லவ் யூ பூஜா. ஏன்னா உன்னாலே என் வாழ்க்கையில பல விஷயங்களை நான் கத்திருக்கேன். நீயும் நானும் வெவ்வேறு ஆளா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நீயும் நானும் என்னைக்குமே ஒண்ணுதான். அதனால நான் எப்படி என்ன வெறுக்க முடியாதோ அதே மாதிரி உன்னையும் என்னால வெறுக்க முடியாது. So I love you so much பூஜா. இப்போ அடுத்ததா உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா? அதாவது நான் இப்ப சொல்ல போற சென்டென்ஸை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க போறீங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு. இந்த இடத்துல நான் என் பேரையே சொல்லிக்க போறேன். ஆனா என் பேருக்கு பதிலா நீங்க உங்க பேரை சொல்லிக்கணும். சரிங்களா? ஐ எம் சாரி அபி. எவ்வளவோ விஷயங்கள்ல நான் உன்னை குறைவா மதிப்பிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு அபி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அபி. உன்னை நான் பல சமயங்கள்ல தன்னந்தனியா தவிக்க விட்டுருக்கேன். உன்னை நான் கண்டுக்காம விட்டுருக்கேன். உன்னை பல சமயங்கள்ல பல விஷயங்கள்ல நான் நம்பினது கூட இல்லை. அது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு அபி. இந்த அழகான வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அபி. உன்னோட முயற்சியால மட்டும்தான் என்னால என்னை ஹீல் பண்ண முடியுது. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அபி. இந்த யூனிவர்ஸோட சக்திய எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அபி. இந்த நிமிஷத்துல இருந்து யாரு உன்னை விரும்பினாலும் சரி, யாரு உன்னை வெறுத்தாலும் சரி, நான் உன் மேல எப்பவுமே அன்பாதான் இருப்பேன்.
ஐ லவ் யூ அபி. ஐ லவ் யூ so much. இப்போ நீங்க உங்க இதயத்துல வச்சிருக்கிற கைகளை எடுத்து உங்களை நீங்களே ஹக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். உங்களை நீங்களே கட்டி பிடிச்சிக்கோங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய தலைய உங்க ஷோல்டர்லயே நீங்க சாய்ச்சிக்கணும். சரிங்களா? எந்த பக்கம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பக்கம் உங்க ஷோல்டர்ல உங்க தலைய சாய்ச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொல்றத நீங்க திரும்ப சொல்லணும். ஓகேங்களா? உன்னை நான் இவ்வளோ நாள் தனியா தவிக்க விட்டதுக்கு ஐ எம் சாரி அபி. இப்போ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இனிமே வாழ்க்கை முழுக்க உன்னை என்னைக்குமே தனியா தவிக்க விட மாட்டேன். இந்த அன்புக்காக தானே அபி நீ இத்தனை நாள் காத்துட்டு இருந்த. இப்போ நீ இதை அனுபவி. இப்போ உங்க கைகளை அப்படியே அழகா கீழே வைங்க பார்க்கலாம். இப்போ உங்க கைகள் ரெண்டையும் சேர்த்து நல்லா ரப் பண்ணுங்க பார்க்கலாம். கண்களை திறக்க கூடாது. உங்க கையை ரெண்டையும் நல்லா தேய்க்கணும். ஓகேங்களா? தேய்ச்சிட்டு அப்படியே உங்க கண்கள்ல வைங்க பார்க்கலாம். அப்படியே முகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க அத. இப்போ உங்க கண்களை திறங்க. ஓகே, எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. தண்ணி குடிக்கிறதா தண்ணி குடிச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. ஸோ இந்த ஹீலிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வேர்ட்ல எனக்கு சாட் விண்டோல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத எனக்கு சாட் விண்டோல ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். குட், எமோஷனல், பீஸ், ரெஃப்ரெஷிங், கான்ஃபிடென்ட், ரியலி அமேசிங், வெரி ரிலாக்ஸ்ட், அமேசிங் மேம், ரிலீஸ், பேட் ஃபீல், வெரி பாசிட்டிவ், குட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், ரிலாக்ஸிங், பீஸ், ரெஃப்ரெஷ், ரிலாக்ஸ்ட், எமோஷனல் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இப்போ நீங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். ஹோபோனோபோனோடைய ஒரு ட்ரையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இப்போ சரி இதுங்கிறதுக்காக இந்த ஃப்ரீ ஹீலிங் செஷன்ல நம்ம இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணோம். ஸோ யோசிச்சு பாருங்க, ரிலேஷன்ஷிப்க்கு உங்க அண்ட் தனித்தனியா ஹீல் ஆகும்போது அதுல எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் உங்க லைஃப்ல ஏற்படுத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 4 ஏரியா ஆஃப் லைஃபுக்கும் நம்ம இதை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த செஷன்ல ஒரே நிமிஷம், நீங்க சில நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணீங்க. கரெக்டா? இந்த செஷன்ல எல்லாரும் சில நெகட்டிவ் எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணீங்க இல்லையா? இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை நீங்க எத்தனை வருஷமா இல்ல எத்தனை மாசங்களா அனுபவிச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கறத எனக்கு சாட் விண்டோல சொல்லுங்க பாக்கலாம். நிறைய பேர் இப்ப சில நெகட்டிவ் எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணிருப்பீங்க. இந்த நெகட்டிவ் எமோஷன் உங்களுக்கு உங்க லைஃப்ல எத்தனை வருஷமா இல்ல எத்தனை மாசமா இருந்தது அப்படிங்கறத எனக்கு சாட் விண்டோல சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். past 10 years, okay, 1 year, 6 months, 2 years, 10 years, 10 years, 20 years, okay, fine. So நீங்க நம்புறீங்களா, இந்த 15 நிமிஷம் ஃபோக்கஸ்டா நீங்க ஹீல் பண்ணது உங்களுடைய பல வருஷம், பல மாசம், 10 வருஷம், 20 வருஷம், டீகேட்ஸா இருந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ஹீல் பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்க மீன்ஸ் பீன்னு சொல்லிட்டு பிலீவ், பி ஃபார் பிலீவ், பீன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்க்கலாம் சாட் விண்டோல. பி சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நம்ம பண்ணது ஜஸ்ட் ட்ரையல் தான். நான் அகைன் சொல்றேன், இன்னைக்கு நம்ம பண்ணது எஸ், நம்ம நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸை ஹீல் பண்ணிருக்கோம். பட் இன்னமும் உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கா 4 ஏரியா ஆஃப் லைஃப்ல ஹீலிங் தேவைப்படுறது உண்மையா இல்லையா? உண்மை மீன்ஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு சாட் விண்டோல டைப் பண்ணி பார்க்கலாம். இன்னும் எனக்கு ரிலேஷன்ஷிப்ல தேவை இருக்கு, கரியர்ல தேவை இருக்கு, மணி ரிலேட்டடா எனக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறவங்களாம் சாட் விண்டோல டைப் பண்ணி பார்க்கலாம். எஸ் 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 ஓகே. ஸோ அப்படி உங்களுக்கு இருக்குங்கிற பட்சத்துல எந்த ஏரியா ஆஃப் லைஃப்ல என்ன பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத
அப்படிங்கறத எனக்கு chat window சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இவங்க கூட பிரச்சனை இருக்கு, எனக்கு ஹெல்த் ரிலேட்டடா இந்த பிரச்சனை இருக்கு, கரியர் ரிலேட்டடா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத எனக்கு chat window சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம்ங்கறத ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. பிகாஸ் இதுல நான் மட்டும் தான் பார்க்க போறேன், உங்களுக்கு chat வேற யாருக்கும் தெரியாது. ஓகே, எல்லாரும் கரியர் ஹெல்த்னு மட்டும் தான் சொல்லிருக்கீங்க ஒழிய ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப் யாரு கூட உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு என்ன நெகட்டிவ் எமோஷன் வருது? இப்ப நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம், கரியர்ல ப்ராப்ளம், மணினால ப்ராப்ளம், கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஹஸ்பண்டோட பிரச்சனை, ஒய்ஃபோட பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? பாடியில வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு, லெக்ல ப்ராப்ளம் இருக்கு, ஷோல்டர்ல ப்ராப்ளம் இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன நெகட்டிவ் எமோஷன்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க? லைக் ஃபியரா, கவலையா, பயமா, துக்கமா, கோவமா, வெறுப்பா, ஸ்ட்ரெஸ்ஸா, என்ன விஷயம் இந்த ஒரு ப்ராப்ளம்னால உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத எனக்கு chat window சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ், ஃபியர், ஸ்ட்ரெஸ், anger, sadness, stress, fear, depression, overthinking. So இப்போ இந்த ஒரு 2 hours என் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா, 1 to 1.5 hours வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இதுல நீங்க 100% கன்வின்ஸ்டா அடுத்த 30 days நீங்க என் கூட டிராவல் பண்ணா உங்களுடைய எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸையும் நீங்க கிளியர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ முடியுங்கிறத நீங்க 100% என்னுடைய டீச்சிங் மெத்தடா இருக்கட்டும், இல்ல விஷயம் எந்த விஷயமா இருக்கட்டும், இதுல நீங்க 100% கன்வின்ஸ்டா. ஏன்னா ஒரு நாள்ல ஹீலிங் நடக்காது, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு நாள்ல எல்லாருக்கும் ஹீல் பண்ணிடலாம்னா எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமான பர்சனா தான் இந்த உலகம் முழுக்க இருப்பாங்க, சரிங்களா? பட் ஒரு ஹீலிங் உங்க 4 ஏரியா ஆஃப் லைஃப்லயும் தேவைன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு 30 days ஆச்சும் இருக்கணும். சோ நீங்க கன்வின்ஸ்ட் மீன்ஸ் 100% அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு chat windowல டைப் பண்ணி பார்க்கலாம். 100 100 100 100 100 சூப்பர் சூப்பர், எஸ் 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 100 100 சூப்பர் சூப்பர். சோ நீங்க கன்வின்ஸ்னா அடுத்து கம்ப்ளீட்டா உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ரெடியா? ரெடி மீன்ஸ் ரெடின்னு சொல்லிட்டு chat windowல டைப் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் கம்ப்ளீட் ஹீலிங்க்கு ரெடி? ரெடி 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 ரெடி, சூப்பர் சூப்பர். சோ அடுத்த 30 நாளைக்கு உங்க டைம் அண்ட் மணியை கமிட் பண்ணி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ், தாட்ஸ், ஓவர் திங்கிங், பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் ஹீல் பண்ணி உங்க வாழ்க்கையில எந்த ரிலேஷன்ஷிப் வேணுமோ, என்ன கரியர் வேணுமோ, எவ்வளவு பணம் வேணுமோ அதை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றதுக்கு, மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா? கமிட் பண்றீங்களா? கமிட் பண்றீங்கிற பட்சத்துல கமிட்னு சொல்லிட்டு எனக்கு chat windowல டைப் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் அடுத்த 30 daysக்கு உங்க டைம் அண்ட் மணியை ஒதுக்கி இல்ல கமிட் ஆகிறதுக்கு ரெடி? ரெடிங்கிறவங்க கமிட்னு சொல்லிட்டு chat windowல டைப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கிற டெம்பரவரியான சந்தோஷத்துக்கு நீங்க செலவு பண்றதை விட உங்களுடைய ஹீலிங்க்கு நீங்க செலவு பண்றது பெஸ்டா நினைக்கிறீங்களா இல்லையா? ஒரு போனுக்கு நீங்க செலவு பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃபுட்டுக்கு, ட்ரிப்புக்கு, உங்களுடைய கிளாத்ஸுக்கு, இதுக்கெல்லாம் செலவு பண்றதை விட உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க இதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. நான் அதை செலவுன்னு கூட சொல்ல மாட்டேன், இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்னு உங்களுக்கு தோணுதா, தோணலையா? தோன்றவங்க பெஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு chat windowல டைப் பண்ணுங்க. பெஸ்ட் 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 பெஸ்ட். So if you are ready to experience more of this magic in your daily life, உங்களுக்கு நான் ஒரு 30 days paid healing program பத்தி சொல்றேன், சரிங்களா? நோ கம்பல்ஷன், சரிங்களா? நீங்க விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு இதனுடைய பவர் என்னன்னு புரிய வச்சிருக்கேன். உங்க கூட அடுத்த 30 days நான் ஃபுல்லா டிராவல் பண்ண போறேன். சோ இத பத்தி உங்களுக்கு டீடைல்டா அந்த கிளாஸ்ல என்னெல்லாம் சொல்லி தருவோம் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அடுத்த 30 days paid healing program பொறுத்தவரை நம்ம ஹீல் மட்டும் பண்ண போறது இல்ல, உங்க 4 ஏரியா ஆஃப் லைஃபை நம்ம ஹீல் மட்டும் பண்ண போறது இல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில வேணுங்கிற விஷயத்த எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா அட்ராக்ட் பண்றது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்லி தர போறேன். அண்ட் எல்லாருமே செஷனோட எண்ட் வரை வெயிட் பண்ணுங்க, சில போனஸ் மெட்டீரியல்ஸும் இருக்கு. சோ அது எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கிட்டு போய்க்கலாம், சரிங்களா? சோ இது ஹீலிங் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில வேணுங்கிற விஷயத்த மேனிஃபெஸ்ட், அதாவது அட்ராக்ட் பண்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனும் இதுல இருக்கும், ஹீலிங்கும் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேல்யூபிளா இருக்குங்கிற பட்சத்துல எத்தனை பேரு இந்த லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம்ல 30 days பெய்ட் ஹீலிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடி? ரெடிங்கிறவங்க ஜாயின் சொல்லிட்டு எனக்கு chat windowல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஜாயின் ஜாயின் ஜாயின், எஸ் 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 மேம், ஜாயின் ஜாயின், சூப்பர் சூப்பர். சோ இப்போ நான் உங்களுக்கு இந்த 30 days பெய்ட் ஹீலிங் ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றேன், சரிங்களா?
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 108 டைம்ஸ் ஹோப்போனோபோனோ ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே, சரிங்களா? ஒரு வீக் எடுத்துட்டு ஒவ்வொரு ஏரியா ஆஃப் லைஃபை வந்துட்டு உங்களுக்கு நான் ஹீல் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வீக், அதாவது ஒருத்தருக்கும் அந்த வீக் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். பட் இருந்தாலும் 5 வீக், மொத்தம் 5 வாரம், சரிங்களா? சண்டே மட்டும் நமக்கு இருக்காது. பேலன்ஸ் டேஸ்ல நீங்க எல்லா நாளும் அதே டைமுக்கு வந்து அட்டன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க அந்த 1 டேக்குள்ளார எப்பனாலும் அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 108 டைம்ஸ் ஹோப்போனோபோனோ ப்ரேயர் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். இது எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் ஹெல்த் ரிலேட்டடா ஒரு வாரம் பண்ணுவோம், கரியர் ரிலேட்டட் ஒரு வாரம், ரிலேஷன்ஷிப்காக ஒரு வாரம், உங்க மணிக்காக ஒரு வாரம், அண்ட் நெகட்டிவ் எமோஷனுக்காகவே தனியா ஒரு வாரம், சரிங்களா? ஸோ 5 வாரம் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 108 டைம்ஸ் வந்துட்டு உங்க ஹெல்த்தை சரி பண்ணிக்கிறதுக்கு, ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு, கரியரை, மணியை அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸை போக்குறதுக்கு நம்ம 108 டைம்ஸ் ஹோப்போனோபோனோ ப்ரேயர் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஹோப்போனோபோனோ ப்ரேயர். இப்போ நீங்க பண்ணீங்கல்ல, இதுவே வந்து ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் தான். இந்த மாதிரி உங்களுடைய ஹெல்த்துக்காக, உங்க கரியருக்காக, உங்க ரிலேஷன்ஷிப்காக, உங்க மணிக்காக, இது எல்லாத்துக்காகவும் நம்ம தனித்தனியா ஒவ்வொரு வாரம் எடுத்து ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த உங்க லைஃப்ல ஹீல் பண்ணுவோம், சரிங்களா? இது அட்வான்ஸ்டு ஹோப்போனோபோனோ ப்ரேயர் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா EFTங்கிற ஒரு மெத்தட் வந்துட்டு நான் அதுல சொல்லி தருவேன். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். உங்க உடல்ல, உங்க மனசுல இருக்கிற எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸையும் ரிலீஸ் பண்றதுக்கு 10 விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ், சரிங்களா? கோபம், துக்கம், சேட்னஸ், ஃபியர், பயம், ஒரி, கவலை, அப்புறம் தனிமை, லோன்லினஸ், கன்ஃபியூஷன், குழப்பங்கள், ஜெலசி, சரிங்களா? பொறாமை, ஹேட், வெறுப்பு, ஸ்ட்ரெஸ், ஈகோ, இது எல்லாத்தையுமே இந்த 10 விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸை இந்த 30 நாள்ல உங்களை விட்டு ரிலீஸ் பண்றதுக்கும் நம்ம இதுல சொல்லி தருவோம், சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாம 5 பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் நான் என் லைஃப்ல யூஸ் பண்ணி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்து, எனக்கு என்னுடைய இப்ப நான் வந்து எங்கனாலும் டிராவல் பண்றேங்க, எனக்கு ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க, நான் எங்கனாலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? டிராவல்ங்கிறது என்னுடைய பேஷன். அந்த ஒரு விஷயத்தை அடையணுங்கிறத எனக்கு நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நான் அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அது மூலியமா என்னால இப்ப டிராவல் பண்ண முடியுதுன்னா அதுக்கு ஹோப்போனோபோனோவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் ஒரு மெயின் ரீசன். ஸோ நான் யூஸ் பண்ண, என் லைஃப்ல யூஸ் பண்ண 5 பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு சொல்லி தருவேன். ஐ மீன் நீங்க அதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மணி அட்ராக்ட் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணலாம், ஜாப் இல்லை பிசினஸ் அட்ராக்ட் பண்ணலாம், இல்லை ஹெல்த்தி பாடி அட்ராக்ட் பண்ணலாம், இல்லை ஹெல்த்தி மைண்ட், எல்லாத்தையுமே நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த 5 விஷயத்தை எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அந்த 5 பவர்ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சோ யோசிச்சு பாருங்க, கண்ண மூடி, அடுத்த 30 நாள்ல உங்க லைஃப் டோட்டலா மாறி இருக்கும். சீரியஸா சொல்றேன். நீங்க நான் இப்ப உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி சொல்லி உங்களுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கோ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அடுத்த 30 நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா மாறும். இல்ல எந்த மாற்றமும் இல்ல, சரிங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல பணம் உங்களுக்கு வருது, நல்ல உங்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகுது, உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நீங்களும் ஹாப்பியா இருக்கீங்க. இப்படி ஒரு லைஃப் தானே நம்ம எல்லாருக்குமே வேணும். அதுக்காக தானே இங்க வந்திருக்கோம், ஆமாவா இல்லையா? சோ இந்த லைஃப் தானே எல்லாருக்குமே வேணும். எஸ்ங்கிற ஆமாங்கிறவங்க எஸ்ன்னு சொல்லிட்டு சாட் விண்டோல டைப் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல கரியர், நல்ல பணம், நல்ல ஹெல்த்தியான மைண்ட், ஹெல்த்தியான பாடி, இதுக்காக தானே நம்ம இங்க வந்திருக்கோம். எஸ் எஸ் எஸ், சூப்பர் சூப்பர். சோ ஆல்ரெடி இந்த பெய்ட் ஹீலிங் செஷன்ல ஜாயின் பண்ணி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பிகாஸ் என்னதான் நான் உங்களுக்கு சொல்றாலும் சில பேருக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கதான் செய்யும். நான் வந்து அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். சோ அவங்களுக்காக ஆல்ரெடி பெய்ட் ஹீலிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி அவங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி உங்க செஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது எனக்கு என் லைஃப்ல உண்மையிலேயே எனக்கு ஒரு வண்டர் நடந்துச்சு. எனக்கு நான் லோன்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என்னோட கடன் பிரச்சனையால அது எனக்கு வேற ஒரு சோர்ஸ் மூலமா ஃபண்ட் அந்த கடன் பிரச்சனை ஃபுல்லா தீர்ந்துச்சு. உண்மையில ஒரு மிகப்பெரிய தலையில ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. இது அதே மாதிரி உங்களோட நீங்க ஒவ்வொன்னா நீங்க இந்த கெரியருக்கு பண்ணதும் சரி, இல்ல இந்த ஹெல்த்துக்கு பண்றதும் சரி, அது பண்ணும்போது எனக்கு உண்மையில உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது எனக்கு. ஸோ இது கண்டினியூஸா பண்ணா எனக்கு ஃபியூச்சர்ல இதே மாதிரி நான் ஹெல்த்தியா இருப்பேன்னு நான் நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இந்த செஷனுக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பண்றவங்க எல்லாருமே ரொம்ப பிலீவோட, ரொம்ப நம்பிக்கையோட பண்ணுங்க. ரொம்ப அது எமோஷனோட பண்ணுங்க. அப்பதான் உங்க உடம்பே நீங்க சொல்றது கேட்கும். அதான் என்னோட ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். என்னோட பாஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு பிஃபோரா இருந்தது, அதாவது கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ரொம்ப அதனால வெளியே இருந்தா சில விஷயங்கள சொல்ல முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ நான் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ. செம்மையா, அதாவது செம்ம சேஞ்சஸ் அதுல இருந்து இது வரைக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 1 month பிளஸ் ஒரு 5 days எக்ஸ்ட்ரா டெக்னிக்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஒரு புது மைண்ட் தான். அப்போ எனக்கு எப்பவுமே இந்த மைண்ட்ல ரொம்ப எல்லாம் போட்டு மண்ணில் குழப்பற ஒரு விஷயமே இல்லை. அவ்வளோ ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவேன். தேங்க்யூ. ஹாப்பியாகவும் இருக்கேன்.
தேங்க்யூ சிஸ், So தேங்க்யூ சிஸ், இது great credit goes to you and me. தேங்க்யூ சிஸ், இந்த கிளாஸ் இன்னும் ஃபேண்டாஸ்டிக் கிளாஸ் எனக்கு. தேங்க்யூ சிஸ். இந்த ஹீலிங் கோர்ஸ் வந்து உண்மையா எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சர்னே சொல்லலாம். ஓகே. உண்மையா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல தான் நான் உங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். செஷன் அட்டன் பண்ணி கொஞ்ச நாள்ல எனக்குள்ள நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருந்துச்சு. என்ன சுத்தியும் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ். முந்தி ஓவர் திங்கிங் பண்ணி அந்த டே ரூயிங் பண்ணி அப்படி ரொம்ப நெகட்டிவா இருந்தது எல்லாமே மாறிட்டு ரொம்ப இப்ப எதுவுமே ஃபோக்கஸ்டா டேயை கொண்டு போகக்கூடியதா இருக்கு. ரிலாக்ஸா ஃபோக்கஸ்டா கொண்டு போகக்கூடியதா இருக்கு. ஓகே. உண்மையா I feel blessed in the உங்களோட கஸ்டமைஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப யூனிக். என்ன சொல்ற ரொம்ப இந்த கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்பவே கூடி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்யூ சிஸ். லதா பேசுறேன் மேம். சொல்லுங்க சிஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எங்க ஜாப் வந்து வீட்ல கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ கொஞ்சம் கஸ்டமர் வீட்டுக்கு வராங்க. வாவ், சூப்பர் சிஸ். திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ அதனால சிஸ். நான் பெட்டரா ஃபீல் பண்றோம் இந்த வீக் கரியர். ஓ சூப்பர். ரிலேஷன்ஷிப்பும் அவர் போட்டோலாம் பார்த்து சொல்றேன். அவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காரு. ஹெல்த் வைஸாவும் எனக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்னோட ஏஜ்க்கு இப்போ நான் டாக்டர் போகாமயே டேப்லெட் எடுக்காம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உங்க வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு காட் கொடுத்திருக்காங்க உங்க மூலம். தேங்க்யூ சிஸ். சோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சிஸ். ஓகே ஃபைன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்ட் செஷன் அட்டன் பண்ணி அவங்க கிட்ட நான் வந்து ஃபீட்பேக் வாங்கினது, சரிங்களா? ஸோ அதை உங்ககிட்ட, ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பி செஞ்சாலும், என் மேலே டவுட் இருந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்கிறத விட என்னை நம்பி நீங்கள் 100% ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கே உங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறுங்கிறதுக்கு, சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேல்யூபிளா இருக்குங்கிற பட்சத்தில் எத்தனை பேர் இங்கே வந்து 30 days பெய்ட் ஹீலிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடிங்கிறவங்க ரெடின்னு சொல்லிட்டு சேட் விண்டோல டைப் பண்ணி பார்க்கலாம். நான் அடுத்து உங்களுக்கு அமௌண்ட்லாம் சொல்றேன். ஸோ யாரெல்லாம் ரெடி அடுத்து இந்த 30 days ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி உங்க லைஃபையும் மாத்திக்கிறது, உங்களுடைய கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பணம் உங்களுக்கு சேலரியே வந்து கம்மியா இருக்குங்கிற பட்சத்தை அதையும் நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு யாரு கூட சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையும் நீங்க சரி பண்ணிக்கலாம். எல்லா வகையிலையும் டோட்டலா உங்க லைஃப் வந்துட்டு மாறப்போகுது. அதுக்கு இங்க யாரெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு ரெடியோ, ஸோ ரெடின்னு சொல்லிட்டு எனக்கு சேட் விண்டோல டைப் பண்ணி ரெடி. சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமுடைய ஃபீஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லாரும் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷனில் போனஸ் மெட்டீரியலும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ எல்லாரும் அந்த போனஸ் மெட்டீரியலை வாங்கிட்டு போயிடலாம், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் முடிய போகுது. ஸோ நார்மல் டேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் 10,000. பட் வெயிட், இந்த அமௌண்ட் உங்களுக்கானது கிடையாது, சரிங்களா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இன்னைக்கு நீங்க வந்து இந்த செஷனை கம்ப்ளீட்டா அட்டன் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் நான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு, இந்த செஷன் அட்டன் பண்ணி ஜாயின் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணா 5,000 rupees, சரிங்களா? இன்னைக்கு ஜாயின் பண்ணா, சரிங்களா? பட் வெயிட், அவசரப்பட வேணாம், இன்னமும் நான் உங்களுக்கு ஆஃபர் தரேன், சரிங்களா? ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 5,000 rupees கிடையாது, சரிங்களா? இன்னும் அடுத்த 5 நிமிஷத்துல ஜாயின் பண்றவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பிரைஸ் 3,000 rupees. 10,000 ஒர்த் உள்ள அந்த ப்ரோக்ராம ஜஸ்ட் 3,000 rupeesக்கு நான் உங்களுக்கு அடுத்த 5 நிமிஷத்துல ஜாயின் பண்றவங்களுக்கு தரேன், சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்றதுக்கு ரெடி? ஸோ ரெடிங்கிறவங்க சொல்லுங்க. 3,000 ரூபாய் 30 நாள் உங்க கூட நான் வந்து டிராவல் பண்ண போறேன், சரிங்களா? 30 days நான் உங்க கூட டிராவல் பண்ணி உங்க லைஃபை கம்ப்ளீட்டா ஹீல் பண்றதுக்கு 3,000 rupees மட்டும்தான். இப்போ அடுத்த 5 நிமிஷத்துல ஜாயின் பண்றவங்க மட்டும்தான் இந்த ஆஃபர், சரிங்களா? வேற டைம்ல வந்து ஜாயின் பண்ணினா அந்த 10,000 5,000 அந்த அமௌண்ட் தான். அடுத்த 5 minutesல ஜாயின் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் 3,000க்கு 30 days நீங்க என் கூட டிராவல் பண்ண போறீங்க. இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அட்வான்டேஜஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள கோர்ஸ் 3,000க்கு கிடைக்குது. இதை நீங்க கம்ப்ளீட்டா பார்த்து இது வர வந்தனால, சரிங்களா?
ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி, அதாவது லைஃப் லாங் நீங்க என் கூட டிராவல் பண்ண போறீங்க. அடுத்து 30 நாள் டெய்லி நம்ம மீட் பண்ண போறோம். அடுத்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் உங்களுக்கு லைஃப் லாங் நான் வந்து கைட் பண்ண போறேன். நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிப்போம். உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி கூட நீங்க இருப்பீங்க சரிங்களா. அடிக்கடி நம்ம ஜூம்ல மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் டைம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட், என்னுடைய சப்போர்ட் வந்துட்டு லைஃப் டைமுக்கு இருக்க போது ஜஸ்ட் இந்த 3000 rupeesக்கு சரிங்களா. ஸோ இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல இப்போ ஜாயின் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் சரிங்களா. இதுக்கு நீங்க நைட் ஒரு 8:30 to 9:15 ஒரு 45 minutes டெய்லி செஷன் நடக்கும். முடிஞ்சவங்க டெய்லி வந்துட்டு அந்த 8:30 to 9:15 நைட் வந்து அட்டன் பண்ணுங்க. டெய்லி சண்டே தவிர எல்லா நாளும் நடக்கும் சரிங்களா அடுத்த 30 daysக்கு. பட் அது அட்டன் பண்ண முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு அந்த செஷனுடைய கம்ப்ளீட் ரெக்கார்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைம்ல அந்த ரெக்கார்டிங் பார்த்து முடிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ எப்பவுமே எனக்கு அந்த டைம் ஒத்து வரதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒன் டேக்குள்ளார உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ அந்த செஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி வந்துட்டு இதுக்காக ஒரு 45 minutes வந்துட்டு ஒதுக்கணும் சரிங்களா. ஒதுக்குனாதான் உங்க லைஃப் ஹீல் ஆகும் சரிங்களா. இது உங்க ஹீலிங்காக நீங்க ஒதுக்குற டைம் சரிங்களா. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சாட் விண்டோல லிங்க் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு சாட் விண்டோல லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணி அமௌண்ட் பே பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 minutesக்குள்ளார நீங்க பே பண்ணணும். ஒன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ளீஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே நான் வந்துட்டு அந்த பெய்ட் ஹீலிங் குரூப்க்கு ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு கிளாஸ் எப்போ எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு நான் உங்களுக்கு அதுல ஷேர் பண்ணிடுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் இல்லையா, நீங்க எனக்கு சென்ட் பண்ணீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ், அதே நம்பர் தான். அதுக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ வெயிட் அ மினிட், வாட்ஸ்அப் உடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணிடலாம். இல்ல வந்துட்டு டைரக்டா போய் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா. இது வந்து நெக்ஸ்ட் 5 minutesக்கு மட்டும் தாங்க. சோ 5 minutesக்குள்ளார பே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க சரிங்களா. நான் உங்களுக்கு டைமர் ஆன் பண்ண போறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல 3000 அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ்ல வந்துட்டு எல்லா ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கும். அதாவது யூபிஐ மூலமா பே பண்றது, ஜிபே, ஃபோன்பே ஆப்ஷன், அதே மாதிரி கார்ட் பேமெண்ட், அதே மாதிரி நெட் பேங்கிங், இந்த எல்லா ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கும். உங்ககிட்ட எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் அவைலபிளா இருக்கோ அதுல அமௌண்ட் பே பண்ணிடுங்க. பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓப்பன் ஆயிடும். அதுல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ பேலன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் போனஸ் மெட்டீரியல் உண்டு, அதை வாங்கிட்டு போயிடலாம். இன்னொரு 10 minutesக்குள்ளார செஷன் முடிஞ்சிடும். அதே மாதிரி யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சாட் விண்டோல கேட்கலாம். கொஞ்ச நேரம் தான் சொன்னேன். கொஞ்ச நேரம் ஆகும். அவங்க காதுல வாங்குறாங்க. விவரமா தான் சொல்றேன். நான் சொல்ல, நான் தெளிவுமா தான் கூட சொன்னேன்.
நேரம் ஆகுமா? போடு சவுண்டு வரும், கொஞ்ச நேரம் இரு, நான் கேட்குறேன். நீ எதுதான் இது பண்ற? கொஞ்ச நேரம் ஆகுங்கன்னு சொல்றேன் நான் தெரியுமா? நீ காலையே வாங்க மாட்டேற. இருந்து ஒரு நிமிஷம். ஸோ இன்னைக்கு எத்தனை பேரு எனக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை பட் என் கையில காசு இல்லைன்னு சொல்றவங்க யாரெல்லாம் எனக்கு சாட் விண்டோல சொல்லுங்க. ஸோ நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா உங்க கையில இப்ப 3000 அந்த அமௌண்ட் வந்துட்டு இல்லாம இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சரிங்களா? என்னன்னா நீங்க ஜஸ்ட் இப்போ 1000 rupees பே பண்ணி இதே 3000 ரூபாய்க்கு அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய ஸ்பாட்டை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேயிங் 1000 rupees. இப்போ நீங்க 1000 ரூபாய் பே பண்ணி இதே பிரைஸுக்கு இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும் சரிங்களா? இது எதுக்காகனா நிறைய பேர்கிட்ட காசு இருக்காது கையில, பட் ஜாயின் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ இப்போ 30 days பெய்ட் ஹீலிங் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு 1000 rupees பே பண்ணாலே போதுமானது. அடுத்த 2000 நெக்ஸ்ட் 3 daysல நீங்க பே பண்ணணும் சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு 5 minutes நான் டைம் தரேன். அதுக்குள்ளார இந்த 30 days பெய்ட் ஹீலிங் ப்ரோக்ராம்ல ஜஸ்ட் 1000 கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 3 daysக்குள்ளார பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணணும். என்னால அடுத்த 3 நாளுக்குள்ளார அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் இதுல 1000 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு சண்டேவா, வெனஸ்டே ஈவினிங் 6 மணிக்குள்ளார பேலன்ஸ் 2000 பே பண்ணிடும். நீங்க எப்போ அந்த 2000 பே பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி அந்த குரூப்குள்ளார நான் உங்களை வந்து போடுவேன் சரிங்களா? ஸோ ஃபுல் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ்க்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைச்சிரும். நீங்களும் வந்துட்டு அடுத்த வீக்ல இருந்து நீங்க அந்த செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் வந்துட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான். நான் உங்களுக்கு பேமெண்டோடைய லிங்க் கீழே சாட் விண்டோல தரேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க ஜஸ்ட் 1000 rupees பே பண்ணி இப்போ நீங்க அதே 3000 ரூபாய்க்கு நீங்க ஸ்பாட்டை செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2000 நீங்க வெனஸ்டே அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளார பே பண்ணிடணும் சரிங்களா? அப்படிங்கிறவங்க நான் இப்போ உங்களுக்கு கீழே வந்து சாட் விண்டோல லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணி 1000 rupees ஷேர் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. அதே வாட்ஸ்அப் லிங்க் தான், கிளிக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறவங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. போனஸ் மெட்டீரியல் வாங்கி போயிடலாம் சரிங்களா? கிளாஸ் முடிய போகுது. பேமெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல அமௌண்ட் டைப் பண்ணிட்டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கும். ஜிபே, ஃபோன்பே ஆப்ஷன், கார்ட் பேமெண்ட், மொபைல் நெட் பேங்கிங் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ உங்ககிட்ட இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் அவைலபிளா இருக்கும். அதில் அமௌண்ட் பே பண்ணிடுங்க. பே பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு
வாட்ஸ்அப் லிங்க் நான் உங்களுக்கு சேட் நோட்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓப்பன் ஆயிடும். அதுல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பே பண்ற இடத்துல 1000ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு பே பண்றதை கொடுங்க. டவுட்ஸ் இருக்கிறவங்க சேட் நோட்ல கேட்கலாம். பேலன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. போனஸ் மெட்டீரியல் எல்லாருக்கும் உண்டு, அதை வாங்கிட்டு போயிடலாம்.
ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எல்லாரையும் வந்துட்டு 30 days பெய்ட் ஹீலிங் ப்ரோக்ராம்க்கு நான் வந்து வரவேற்கிறேன். இப்போ நம்ம போனஸ் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா? உங்களுக்கு இதோட இந்த ஜேர்னி வந்துட்டு முடிய போறது இல்லை, இதுதான் வந்துட்டு தொடக்கமே, சரிங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, எவ்ரி சண்டே நம்ம கிட்ட வந்துட்டு இந்த ஃப்ரீ ஹீலிங் செஷன் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். நீங்க நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்தா கூட இந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்கிக்க முடியும். அதே 3000 rupees பிரைஸ்க்கு வாங்கிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் சண்டே செஷன் நீங்க அட்டன் பண்ணாலும், ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் சண்டே செஷன் வந்து அட்டன் பண்ணியும் நீங்க 3000 கொடுத்து இதே பிரைஸ்க்கு நீங்க வாங்கிக்க முடியும். பட் அடுத்தடுத்த எல்லா டைமும் இதே பிரைஸ் இருக்குமானா அது வந்து கேரண்டி கிடையாது. பிகாஸ் நான் முன்னாடி வந்து 4000 வச்சிருந்தேன், இப்போ 3000 வச்சதுக்கான சரி ஓகே எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் அடுத்து 4000 5000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களால அடுத்த வீக் உங்களால ரெடி பண்ண முடியுங்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் வீக் ஹீலிங் செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணியும் இந்த பிரைஸ்க்கே நீங்க வந்துட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை, சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த செஷனை கம்ப்ளீட்டா அட்டன் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு சில போனஸ் மெட்டீரியல் எல்லாம் ப்ரொவைட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க என்னுடைய போனஸ் ஹீலிங் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, எப்பயாவது அதாவது ஒரு 1 week ஒன்ஸ் இல்ல 10 daysக்கு ஒன்ஸ் வந்துட்டு பெய்ட் ஹீலிங் செஷன்ல நான் சொல்லித்தரேன். ஏதாவது ஒரு விஷயத்த, அல்லது 5-6 விஷயம் சொல்லித்தரேன்னா அது ஏதாவது ஒரு விஷயத்த எப்படி இருக்குங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பத்தியோ கரியர் பத்தியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ லிங்க் ஷேர் பண்றேன். ஸோ இந்த குரூப்ல நீங்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 days ஒன்ஸ் நடத்துற அந்த பெய்ட் ஹீலிங் செஷன்ல நாங்க நடத்துற ஏதாவது 1-2 விஷயத்த நாங்க உங்களுக்கு இதுல சொல்லி தருவோம். ஸோ அதுல உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்க அங்கிருந்துமே வந்துட்டு நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சாட் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பெய்ட் ஹீலிங் செஷன்ல நடத்த ஏதாவது ஒரு சில விஷயத்த நான் உங்களுக்கு இதுல சொல்லி தருவேன், சரிங்களா? ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு அது எப்படி எவ்வளவு வேல்யூபிள் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்காக தான். ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஒர்க் புக் வந்துட்டு நீங்க உங்களுக்கு செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஒர்க் புக் ரெடி பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஒரு நிமிஷம். ஸோ ஹோபோனோபோனோட ஒர்க் புக் நான் ஷேர் பண்ணிக்கேன். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணி ஹோபோனோபோனோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு போனஸ் மெட்டீரியல். இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த ஹீலிங் செஷன் குரூப் தான். அதுல எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா எப்பயாவது நம்ம அதுல வந்துட்டு பெய்ட் ஹீலிங்ல சொல்லித்தர விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லி தருவோம். ஸோ அதுல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அப்ப இருந்துமே நீங்க டைரக்டா நம்மளுடைய பெய்ட் ஹீலிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ போனஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஒர்க் புக் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுல உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணி நீங்க ஹோபோனோபோனோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் வரும், சரிங்களா? ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சாட் விண்டோல நீங்க கேட்கலாம். ஸோ எல்லாரும் கடைசி வரை இருந்து இந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எல்லாரும் ஒரு வாய்ஸ் நோட் எனக்கு சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல, சரிங்களா? ஸோ இதுல நிறைய பேர் ஷேர் பண்றதுக்கு தயக்கமா இருந்திருக்கலாம், ஃபேஸை காட்டுறதுக்கு தயக்கமா இருந்திருக்கலாம். ஸோ அவங்க எல்லாரும் ப்ளீஸ் எனக்கு உங்களுக்கு இந்த செஷன் வாழ்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பியா இருங்க, பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். See you all. Bye. Thank you all.